நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புயல் தீவு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் மீன் எதுவும் அடித்தா என்னன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அநேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய மீன் டார்கெட் பண்ணி வரல, சபிக்கு மீன் வந்து நல்லா இறங்கியிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நம்ம வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபிக்கு போட்டோம். சபிக்கு போட்டதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி புள்ளிக்கலவை வந்து அடிச்சுது. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன். அடுத்தடுத்து என்ன மீன்லாம் மாட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். போயிட்டு வா, பெரிய மீனை கூட்டு வா. இன்னொரு மாடலில் போட்டேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன மீனுன்னு தெரில. என்ன மீன்? அயில மீன். அயில மீனா பார்த்துக்கோங்க. அப்படி உயிரோடு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது. ஓகே, அடுத்தடுத்து சார் வந்து முதல்ல ரத்த வாடையை காட்டிடணும் ஒரு ஆடுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரத்தத்தை வச்சாச்சு ராடில். இனிமேல் அடி வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நமக்கு வந்து சபிக்கையில் மாட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 மினிட் பிடிச்சிட்டோம். கடைசியில் காட்டுறேன். பாருங்க, மனோஜ் ப்ரோவுக்கு வந்து ஒரு எதுனா ஒட்டும் அந்த மீன் மாட்டிருக்கு. ஒட்டி விடு ப்ரோ. மேலே செருப்பு மீனா? பாருங்க ஒட்டி இருக்கு. கேமரா விட்டு இதான் செருப்பு. வெயில விட்டுவிடு. நல்லா ஒட்டிருக்குல்ல? சரி, அப்படி இதுக்குள்ள விட்டுமா? விட்டாச்சு. நண்பர்களை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சபிக்கி. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி மீன்கள்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு 100 கிராம் இந்த சைஸ், ஒரு 1/4 கிலோ வரைக்கும் அந்த மாதிரி சைஸ் மீன்லாம் பிடிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த முறையில் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் ப்ரோ எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. நம்ம சபிக்கியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கி விட்டுறணும். ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு அப்படியே டப்பு டப்புன்னு வெட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் ஓடுன மாதிரியே இருக்கும். அந்த சின்ன சின்ன சபிக்கி டப்புன்னு வந்து மீன் அடிச்சிடும். அப்படி தான் நம்ம வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பாலம் எண்டில் வந்து நமக்கு ஒரு பாறை பார்த்தீங்களா, ஒரு 300 கிராம் 400 கிராம் இருக்கும். லூரில் அடிச்சு பார்த்தீங்களா, அடி பொறிச்சு அடி ஃபுல்லாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அதிக பொறிக்காஞ்சத்தை ஒரு துண்டு அப்படியே போட்டுடலாம். ஓகே, மனோஜ் ப்ரோ வந்து ஒரு பெரிய மீன் பிடிச்சி தான் அவர் வந்து அவர் வாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு போகணும்னா வரமாட்டேங்கிறாரு. மணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 மணிக்கு உள்ள இறங்கணும். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடும். ஆனால் வரமாட்டேன்னு நிற்கிறாரு. பார்க்கலாம், ஒரு மீன் பிடிச்சிட்டாட்டு வராரா இல்லை என்னன்னு தெரில, பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. மீனை காட்டு. ரெண்டு அடிச்சு ஒன்று ஜிடி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லூரில் பிடிச்சோம் கடைசியாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சபிக்கியில் தான் பிடிச்சோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ். அப்படியே பொரிச்சு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். அடுத்தது வீட்டில் போய் பொரியல் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸு பாருங்க. அப்படியே ஒரு தூக்கிட்டு வந்துட்டாரு. சபிக்கு மீனா இங்கே சபிக்கு இறங்கிட்டேனே பாருங்க. நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டாரு. சபிக்கு மீனுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சாரு பாருங்க. அப்படியே சுட சுட மீன்.
கிளம்ப முடியாது போல இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மீன் அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே கரையில் அப்படி இந்த கரையில் வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா போட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ் தான், ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஓகே, அடுத்து கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இது மீன் மாட்டுச்சுன்னா அப்படியே ஒரு பொறிக்காஞ்சலில் போட்டு பொறிக்க கரெக்டாக இருக்கும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பாறை மீனெல்லாம் கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மசாலா பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, பொறிக்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஜிலேபி மீன் வெட்டு முள் முறையில் பிடிப்போம்ல, வெட்டு முள் அந்த மாடலில் மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி போட்டுருக்காங்க பாருங்கள். அப்படி குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மீன். இந்த அண்ணன் பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கெளுத்தி மீன் பிடிச்சிருக்காரு. இப்போ பாருங்க இப்படிதான் மீனை பிடிச்சி இவர் தான் பல மீனும் பிடிச்சி போட்டிருக்காரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் வெட்டு முள் மூலம் பிடிக்கிற மீனுன்ட்டு. பாருங்க அந்த அண்ணன் பிடிச்சிருக்காரு பாருங்க. நம்ம ட்ரிபிளுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மீன் லூரில் இருக்கும்ல அந்த முள் தான் போட்டுட்டு மீன் வெயிட் பண்ணி மீன் வரையும் ஒரு அடி. மீன் பார்த்தீங்கன்னா அதை நிறைய போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த பாருங்க பார்த்தீங்களா அடிச்சு எப்படி தூக்குனாரு பார்த்தீங்களா. லைவ் ஷாட். பார்த்து அடிச்சுன்னு ஏறிடாமண்ணா கையில் காலை வச்சு மீச்சுக்கோங்கண்ணா செருப்பு போட்டு. அது போக ஒரு கட்டாப்பெல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்க. அடிக்க இங்கே வந்து போட்டுருவாங்க அவ்வளோத்தையும் உள்ள. பாருங்க போட்டா அடி. பார்த்தீங்கன்னா ஒரு வலையே வேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேலி மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ 8 கிலோ இருக்கும். சரியான சைஸு. சரிலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளத்தோரத்துலேருந்து தான் கழுவ போகிறோம். பாருங்க எப்படி இருக்கு இடம், நெஜ்ஜின்னு இருக்கா. பாதி மீனை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எடுத்துட்டாங்க. பாதி மீன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுபோக இங்கே 2 ஜிலேபி அடித்து அதையும் பொரியல் பண்ண போகிறோம். என்ன மீன் தெரியுமா, அயில மீனுமாங்களா அந்த மீன். ரொம்ப இருக்குடா, கொஞ்சம் இது. ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா. நெக்ஸ்ட்டு
இது வந்து சிக்கன் 65 மசாலா. இது அப்படி தான் இருக்கும். காய வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். லைட்டாக போடு. வெள்ளை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்போ தான் மொறு மொறுன்னு இருக்குமா. போதுமா? போதும் போதும். போதும். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உப்பு வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுவோம். போதுமா? போதும் போதும் போதும். யாரும் உப்பு இருக்கு. எடுத்து வந்துடுவோம். ரைட்லாமா ஃபஸ்ட்டு ஃபேஸோடு எடுக்க டைப்போம். இன்னொரு மசாலா பொடி போட்டால் செட் ஆகும் போல். அப்போ நல்லா எல்லா இடமும் செட் ஆகும். சும்மா போட்டு வரட்டாதில்ல. அவ்வளோதான். ஒரு மசாலா பொடி 2 மசாலா பொடி போட்டோம், பத்தலை. 3வது பாக்கெட் போட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு பொடி எல்லோரும் பாருங்கள். மசாலா தடவியாச்சு. எல்லோரும் பார்த்துக்கோங்க. கடைசியாக மூட போகிறோம். பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. Ten minutes later. கயிறு போட்டு கட்டிருக்கனே. கயிறு போய் 10 minutes later.